நேரு கல்விக் குழும நிறுவனர் பி.கே. தாஸ் அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம். நேரு கல்விக் குழுமத்தின் நிறுவனர் பி.கே. தாஸ் அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1968ஆம் ஆண்டு பி.கே. தாஸ் அவர்களால் குனிகமுத்தூரில் நிறுவப்பட்ட நேரு கல்விக் குழுமம் உயர்கல்வியில் தென்னிந்திய அளவில் தனித்துவம் வாய்ந்த பெரும் கல்வி நிறுவனமாக திகழ்கிறது. நிறுவன தலைவர் பி.கே. தாஸ் விமானப்படையில் பணியாற்றியவர். பின் தனது வேலையை துறந்து கல்வியில் தனது சேவையை தொடர்ந்தார். 1968இல் நேரு கல்வி அறக்கட்டளையை தொடங்கி கல்வியில் தனது பங்களிப்பை செய்தார். நேரு குழுமத்தின் வளர்ச்சிக்கு பி.கே. தாஸ் முக்கிய பங்காற்றியுள்ளார். நேரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், நேரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு சயின்சஸ், நேரு சர்வதேச பள்ளி, நேரு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, PKTMS போன்ற நிறுவனங்கள் பி.கே. தாஸ் தலைமையில் தொடங்கப்பட்டன. இவரது வழிகாட்டுதலின் கீழ் நேரு குழுமம் கல்வியில் சிறந்து விளங்கும் மையமாக உருவெடுத்தது. ஜூன் 2009ஆம் ஆண்டு 9ஆம் தேதி பி.கே. தாஸ் மறைந்த பின்னர் அவரது மகன்களான நிர்வாக அறங்காவலர் கிருஷ்ணதாஸ், தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோரின் திறமையான வழிகாட்டுதலில் வெற்றிகரமாக நேரு கல்விக் குழுமம் இயங்கி வருகிறது. நேரு கல்விக் குழுமத்தில் 20க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இயங்குகின்றன. இதில் தமிழகம், கேரளாவை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர்.